அவர்கள் காண்பதற்கு இந்த அருங்காட்சியகம் திறந்திருக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விழாவில் கல்வி அமைச்சர் நமச்சிவாயம் பேசுகையில், அருங்காட்சியகம் கல்லூரி வளாகத்தில் உருவாக்கப்பட்டுள்ளது சிறப்பம்சமாகும். புதுவை மாநிலத்திலேயே ஒரு கல்லூரியில் அருங்காட்சியகம் அமைக்கப்பட்டுள்ளது இந்த கல்லூரியில்தான் என்பது பெருமைக்குரிய செய்தியாகும். பல்வேறு நாடுகளுடன் புதுச்சேரி வாணிப தொடர்பு கொண்டிருந்ததை இந்த அருங்காட்சியகத்தில் உள்ள ஆவணங்கள் நிரூபிக்கின்றன. புதுவையில் நடைபெற்ற பல்வேறு தொழிற்சாலைகள் குறித்த ஆவணங்களும் இங்குள்ளன என எடுத்துரைத்தார். அவரை தொடர்ந்து இந்திய தொல்லியல் துறை சென்னை வட்டத்தின் கண்காணிப்பாளர் திரு முத்தையா காளிமுத்து, புதுச்சேரி கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலியபெருமாள் ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துரை வழங்கினர். இந்நிகழ்வில் கல்லூரி பேராசிரியர்களும் வரலாற்றுத்துறை அறிஞர்களும் தொல்லியல் ஆய்வாளர்களும் 1995-98 ஆண்டும் 2014-17 மற்றும் 2015-18 ஆண்டு வரலாற்றுத்துறை முன்னாள் மாணவர்களும் திரளாக கல்லூரி மாணவர்களும் கலந்து கொண்டனர். புதுவையில் கடல் இன்றும் கொந்தளிப்புடன் காணப்பட்டதால் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்ல தடை விதிக்கப்பட்டது. மேலும் கடற்கரைக்கு வருகின்றவர்களை போலீசார் எச்சரித்து வெளியே அனுப்பினர். வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுப்பெற்றுள்ளதால் புதுவையில் கடந்த 2 நாட்களாக விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருகிறது. இன்று காலை முதலே விட்டுவிட்டு மிதமான மழை பெய்து வருவதால் புதுவையில் பள்ளி கல்லூரிகளுக்கு விடுமுறை அறிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் வழக்கத்திற்கு மாறாக புதுவையில் கடல் கொந்தளிப்புடன் காணப்படுவதால் அலைகள் ஆர்ப்பரித்து சீறி பாய்ந்து வருகிறது. மேலும் கடல் அலைகள் 4 அடி உயரத்திற்கு சீறி பாய்வதால் சுற்றுலா பயணிகள் மற்றும் பொதுமக்கள் கடற்கரைக்கு செல்வோர் கடலில் இறங்கி குளிக்கவோ தடை விதிக்கப்பட்டுள்ளது. கடலின் சீற்றம் அதிகரித்து காணப்பட்டதால் கடற்கரை பகுதியில் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டுள்ள போலீசார் கடற்கரைக்கு வரும் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளை எச்சரித்து திருப்பி அனுப்பி வருகின்றனர். கனமழை மற்றும் புயல் எச்சரிக்கையை தொடர்ந்து கமாண்டர் ராம்பாபு, சதீஷ் ஆகியோர் தலைமையில் தேசிய பேரிடர் மீட்பு படையினர் புதுச்சேரிக்கு வருகை புரிந்தனர். கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து புதுவையில் பாதுகாப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தீவிரப்படுத்தப்பட்டு வருகிறது. மீட்பு பணிகளுக்காக அரக்கோணத்திலிருந்து 30 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்பு படையின் ஒரு குழுவினர் புதுச்சேரி வந்தனர். கமாண்டர் ராம்பாபு, சதீஷ் ஆகியோர் தலைமையில் வந்துள்ள இந்த குழுவினர் லைஃப் ஜாக்கெட், மிதவைகள், கயிறுகள், முதலுதவி சிகிச்சைக்கான கருவிகளுடன் தயார் நிலையில் உள்ளனர். அவர்கள் கோரிமேடு காவலர் சமுதாய நலக்கூடத்தில் பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுவது தொடர்பாக செயல் விளக்கம் செய்து காண்பித்தனர். குறிப்பாக வெள்ளம் சூழ்ந்த கட்டிடங்களில் சிக்கியவர்களை மீட்பது, தண்ணீரில் மூழ்கியவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளிப்பது போன்ற போலீசாருக்கும் விளக்கம் அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் போலீஸ் சூப்பர்டென்ட்டுகள் ரக்ஷனா சிங், வீரவல்லவன், ரங்கநாதன் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அதைத் தொடர்ந்து பேரிடர் மீட்பு குழுவினர் கலெக்டர் அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் குலோத்துங்கனை சந்தித்து அப்பொழுது அவர்களுக்கு மீட்பு நடவடிக்கைகள் தொடர்பாக ஆலோசனைகளை மாவட்ட ஆட்சியர் வழங்கினார். புயல் எச்சரிக்கை நடவடிக்கையாக புதுவை ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் கடலோர பகுதிகளை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். வங்கக்கடலில் உருவான குறைந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக மாறும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருந்தது. இந்த நிலையில் புதுவையில் கடந்த சில தினங்களாக கனமழை பெய்து வருகிறது. இதையடுத்து புதுச்சேரி ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட கடலோர பகுதிகளான வைத்திக்குப்பம், குருசுக்குப்பம் ஆகிய பகுதிகளை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். அந்த பகுதி பொதுமக்களை பாதுகாப்பாக இருக்கும்படி அறிவுறுத்தினார். ஏதாவது தேவை ஏற்பட்டால் செய்து கொடுப்பதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன், பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான அருண்குமார், பாலா, பாலகிருஷ்ணன், குணா, தேசிங், சுஷீலா, பாக்கியா, உமா மகேஸ்வரி, கோவிந்தராஜ், ஆனந்தபாபு, நாகராஜ், ராகுல், ஹரீஷ், அரசு மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். புதுவை ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலய கட்டுமான பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுவை ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட வைத்திக்குப்பம் பகுதியில் உள்ள ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலயத்தின் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் நிலையில் இன்று நடைபெற்று வரும் கட்டுமான பணிகளை வைத்திக்குப்பம் பஞ்சாயத்து குழுவினரை நேரடியாக சந்தித்து சட்டமன்ற உறுப்பினர் வி.பி. ராமலிங்கம் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார்.
மேலும் கட்டுமான பணிகளுக்கு தேவையான உதவி செய்வதாகவும் சட்டமன்ற உறுப்பினர் வி. ராமலிங்கம் உறுதியளித்தார். முன்னதாக அங்காள பரமேஸ்வரியை சட்டமன்ற உறுப்பினர் வழிபட்டார். இந்த நிகழ்ச்சியில் ராஜ்பவன் தொகுதி பாஜக தலைவர் நாகராஜன், பொறுப்பாளர் ஆனந்த கண்ணன், மாநில ஓபிசி அணி துணைத் தலைவர் ஸ்ரீனிவாச பெருமாள் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பாஜக நிர்வாகிகளான அருண்குமார், பாலா, பாலகிருஷ்ணன், குணா, தேசிங், சோஷிலா, பாக்கியா, உமா மகேஸ்வரி, கோவிந்தராஜ், ஆனந்த பாபு, ராகுல், ஹரிஷ், அரசு மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். அரியாங்குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் அவசர கால நடவடிக்கைகள் குறித்து சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் தலைமையில் அனைத்து துறை அதிகாரிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுவையில் கடந்த சில நாட்களாக கனமழை பெய்தது. மழை ஓய்ந்த நிலையில் தற்பொழுது வங்கக்கடலில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு நிலை உருவாக்கி அது பெங்கல் புயலாக வலுப்பெற உள்ளதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த நிலையில் அதன் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்ள புதுவையில் முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்றம் மற்றும் நியமன சட்டமன்ற உறுப்பினர்கள் என அனைத்து தொகுதிகளிலும் அனைத்து துறைகளை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் மேற்கொள்ள ஆலோசனை கூட்டங்கள் நடத்த வேண்டும் என்று துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உத்தரவிட்டார். அதைத் தொடர்ந்து நேற்று அரியாங்குப்பம் தொகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கரேந்திர தட்சிணாமூர்த்தி தலைமையில் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. வருவாய்த்துறை, தாசில்தார் பிரதீப், தேங்காய் திட்டு, முருங்கப்பாக்கம், அரியாங்குப்பம் பகுதிகளைச் சேர்ந்த ஆர். தன்ராஜ், BAO மதன், சுந்தர், மின்துறை உதவி பொறியாளர்கள் சக்திவேல், ஜில்பர்ட், ஜேம்ஸ், இளநிலை பொறியாளர்கள் லூர்தராஜ், ரமேஷ், பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு இளநிலை பொறியாளர் அரியாங்குப்பம் கோபாலகிருஷ்ணன், முதலியார்பேட்டை கோபாலகிருஷ்ணன், புதுவை நகராட்சி செயற்பொறியாளர் சிவபாலன், உதவி பொறியாளர் வெங்கடாச்சலபதி, இளநிலை பொறியாளர் ஞானசேகரன், அரியாங்குப்பம் கொம்யூன் பஞ்சாயத்து ஆணையர் ரமேஷ், உதவி பொறியாளர் ரமேஷ், இளநிலை பொறியாளர் நாகராஜன், பொதுப்பணித்துறை தெற்கு பிரிவு உதவி பொறியாளர் கோபி, இளநிலை பொறியாளர் நடராஜன், முருங்கப்பாக்கம் ஆரம்ப சுகாதார நிலைய மருத்துவர் மேனகா, மீன்வளத்துறை துணை இயக்குநர் மீரா சாஹிப், ஆய்வாளர் சைமன் லியா ஆகியோர் கலந்து கொண்டனர். இதில் வரவிருக்கும் பெங்கல் புயலை எப்படி சமாளிப்பது, பாதுகாப்பதிலிருந்து எப்படி காத்துக்கொள்வது, மரம் விழுந்தால் சரி செய்வது, அப்புறப்படுத்துவது, மின்சாரம் தடைப்பட்டால் உடனடியாக வழங்குவது, மருந்து மாத்திரைகள், ஆம்புலன்ஸ் வசதி, உதவிக்கு தயார் நிலையில் வைத்திருப்பது, மழைநீர் தேங்கி நின்றால் பொக்லைன் இயந்திரம் மூலம் தூர்வாரி வெளியேற்றுவது, பொதுமக்களுக்கு தடையில்லாமல் உணவளிப்பது உள்ளிட்ட பல்வேறு ஆலோசனைகள் மேற்கொள்ளப்பட்டது. கூட்டத்தில் புதிய திட்டங்கள் மற்றும் நடைமுறைகள் ஏதேனும் இருந்தால் அதனை வாட்ஸ்அப் குழுக்களில் பதிவு செய்யுங்கள். மழைக்காலங்கள் மட்டுமின்றி அனைத்து நாட்களிலும் மரம் வெட்டவோ, நீரை வெளியேற்றவோ அல்லது வேறு ஏதேனும் உதவிகள் செய்ய அரசு அதிகாரிகளுக்கு ஆட்கள் தேவைப்பட்டாலோ தன்னை தொடர்பு கொள்ளவும், அதனை தொகுதி மக்களுக்காக தான் உடனடியாக செய்து கொடுக்கிறேன் என உறுதியளித்தார். அரியாங்குப்பத்தில் நடைபெற்ற அரசாங்கங்கள் மூலம் உள்ளூர் ஜனநாயகமும் உள்ளூர் வளர்ச்சியும் என்ற கருத்தரங்கில் புதுவையில் உள்ளாட்சி தேர்தலை நடத்த காங்கிரஸ் கட்சியினர் வலியுறுத்தினர். புதுச்சேரி காங்கிரஸ் கட்சியின் அமைப்பான ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்கத்தின் சார்பில் உள்ளாட்சி அரசாங்கங்கள் மூலம் உள்ளூர் ஜனநாயகமும் உள்ளூர் வளர்ச்சியும் என்ற கருத்தரங்கம் நேற்று அரியாங்குப்பத்தில் உள்ள தனியார் மண்டபத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு அதன் மாநில தலைவர் அமுதரசன் தலைமை தாங்கினார். பொறுப்பாளர் ரமேஷ் முன்னிலை வகிக்க இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக ராஜீவ்காந்தி பஞ்சாயத்து ராஜ் சங்க தேசிய தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான ஹர்ஷ்வர்தன் சக்கல் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார். அவர் பேசுகையில், ஸ்வராஜ் திட்டத்தின் மூலம் அரசியல் அமைப்பை சரியான முறையில் பயன்படுத்தி மக்களுக்கான ஆட்சியை மக்களுக்கு சிறப்பாக தர வேண்டும். அனைத்து மாநிலத்திலும் வெவ்வேறு ஆட்சி அதிகாரங்கள் மாறுபடும். இந்த திட்டத்தின் மூலம் செயல்பட்டால் நன்றாக நடைபெறும். இந்த ஸ்வராஜ் திட்டத்தினை பொதுமக்களிடமே ஒப்படைக்க வேண்டும். முதலமைச்சர்கள், மத்திய அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் எப்படி முக்கியமோ அதேபோல் ஒவ்வொரு குடிமகன்களும் முக்கியம். இந்த திட்டத்தை புதுவைகள் நடைமுறைப்படுத்தினால் புதுவை மாநிலம் ஒரு எடுத்துக்காட்டாக விளங்கும். கிராமங்கள் வளர்ந்தால்தான் நாடு வளரும். எங்களது நோக்கமும் அதுவே எனவும் தெரிவித்துள்ளார். புதுவையில் விரைவில் உள்ளாட்சி தேர்தல் நடத்த வேண்டும் என்று பேசினார். இந்நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் MNR பாலன், விஜயவேணி மற்றும் மாநில, மாவட்ட, வட்டார தலைவர்கள், நிர்வாகிகள், இளைஞர் காங்கிரஸ், சேவா தளம், RGPRS, மகளிர் காங்கிரஸ், மாணவர் காங்கிரஸ், SC ST, மீனவர் காங்கிரஸ் மற்றும் அனைத்து பிரிவு தலைவர்கள், பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர். புதுவையில் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்ற 3 இளைஞர்களை போலீசார் கைது செய்தனர். கோரிமேடு காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட தட்டாஞ்சாவடி மார்க்கெட் கமிட்டி அருகில் இளைஞர்கள் சிலர் சிறுவர்களுக்கு கஞ்சா விற்பதாக போலீசாருக்கு நேற்று முன்தினம் தகவல் கிடைத்தது. சப் இன்ஸ்பெக்டர் ரமேஷ் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்றனர். அப்பொழுது இளைஞர்கள் போலீசாரை பார்த்தவுடன் தப்பி ஓட முயன்றனர்.
அவர்களை மடக்கி பிடித்து 50,000 ரூபாய் மதிப்புள்ள 700 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் அவர்கள் புதுவையை சேர்ந்த 20 வயதாகும் தனுஷ், சென்னையன்பேட்டை கார்த்திக் ராஜ் வயது 19 என்பதும், செயின்ட் பால்பேட் கௌதம் ஆகியோர் என தெரிய வந்தது. இதையடுத்து மூவரையும் போலீசார் கைது செய்து விசாரித்து வருகின்றனர். புதுவையில் கார்களில் ஒட்டப்பட்ட கருப்பு நிற ஸ்டிக்கர்களை போக்குவரத்து போலீசார் அகற்றி அபராதம் விதித்தனர். கார்களில் உள்ள கண்ணாடிகளில் கருப்பு நிற ஸ்டிக்கர் ஒட்டக்கூடாது என்ற விதிமுறை உள்ளது. ஆனால் அதையும் மீறி பலரும் கார்களில் கருப்பு நிற ஸ்டிக்கர்களை ஒட்டியபடி செல்கின்றனர். இந்த நிலையில் போக்குவரத்து போலீஸ் இன்ஸ்பெக்டர் நாகராஜன் தலைமையில் போலீசார் சர்தார் வல்லபாய் பட்டேல் சாலை, புசி வீதி, ஒயிட் டவுன் பகுதிகளில் வாகன சோதனை நடத்தினர். அந்த வழியாக வந்த கார்களை மடக்கி அதில் ஒட்டப்பட்டிருந்த கருப்பு நிற ஸ்டிக்கர்களை போலீசார் அகற்றினர். அந்த கார்களுக்கு தலா 200 ரூபாய் அபராதம் விதித்தனர். போலீசாரின் இந்த வாகன சோதனையில் 50 கார்கள் சிக்கியது. தேங்காய்திட்டு இடுகாடு சாலை சந்திப்பில் புதியதாக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு நீர்மின் மோட்டாரை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி முதலியார்பேட்டை தேங்காய்திட்டு இடுகாடு சாலை சந்திப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட ஆழ்துளை கிணறு நீர்மின் மோட்டாரை முதலியார்பேட்டை சட்டமன்ற உறுப்பினர் சம்பத் பொதுமக்களுக்கு அர்ப்பணிக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை பொது சுகாதார கோட்ட செயற்பொறியாளர் உமாபதி, உதவி பொறியாளர் அன்பரசன், இளநிலை பொறியாளர் கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் செய்திருந்தனர். நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள் ஏராளமானோர் பங்கேற்றனர். புதுவையில் தனது உடைமைகளை இழந்து நிற்கதியாக நின்ற மேற்கு வங்க வாலிபருக்கு உதவிய சைபர் கிரைம் போலீசாரின் செயல்பாடு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மேற்கு வங்க மாநிலம் டார்ஜிலிங்கை சேர்ந்தவர் ரஞ்சித் சேதரி கடந்த 7ஆம் தேதி உறவினரை தேடி புதுச்சேரி வந்துள்ளார். இதற்கிடையே அவர் எடுத்து வந்த பேக் மற்றும் செல்போன் திருடு போனது. பின்னர் கோரிமேட்டில் உள்ள சைபர் கிரைம் காவல் நிலையம் சென்ற ரஞ்சித் சேத்ரி தன்னுடைய நிலைமையை எடுத்து கூறியுள்ளார். அவரது நிலையை புரிந்து கொண்ட அங்கு பணியில் இருந்த காவலர்கள் ஜெயக்குமார், கமலி ஆகியோர் ரஞ்சித் சேத்தரிக்கு உணவு வாங்கி கொடுத்து சொந்த ஊர் திரும்ப தேவையான பண உதவியும் அளித்துள்ளனர். இதையடுத்து ரஞ்சித் சேத்தரி தனது சொந்த ஊர் திரும்பினார். இந்த நிலையில் போலீசார் செய்த உதவியை நினைத்து மிகவும் மகிழ்ச்சி அடைந்த ரஞ்சித் சேதரி தனது உறவினர்கள் இருவருடன் இன்று புதுச்சேரிக்கு மீண்டும் வந்தார். சைபர் கிரைம் காவல் நிலையம் சென்ற அவர் தான் கைப்பட இந்தியில் ஒரு கடிதம் எழுதி கொடுத்து தனக்கு போலீசார் உதவிக்காக கொடுத்து அனுப்பிய பணத்தையும் திருப்பிக் கொடுத்து உணர்ச்சி பொங்க நன்றி தெரிவித்தார். புதுவை உப்பளம் தொகுதியில் 1,51,00,000 ரூபாய் செலவில் நடைபெற்று வரும் கழிவுநீர் சேகரிப்பு கிணறு குழாய் அமைப்பதற்கான பணியை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். புதுச்சேரி உப்பளம் தொகுதிக்குட்பட்ட வீரர்வெள்ளி, நைனாபிள்ளை வீதி, பாண்டியன் சந்து, தாமரை நகர், கனிபாய் தோட்டம், நேரு வீதி, இந்திரா நகர், வீரன் கோவில் வீதி, துப்ராயப்பேட்டை, ஏஜி சபை, தெப்பக்குளம் வீதி, அரப்பணி அவை தோட்டம் ஆகிய இடங்களில் தொடர்ச்சியாக வீதியில் பாதாள வடிகால் கழிவுநீர் வெளியேறி பொதுமக்கள் அன்றாட வாழ்க்கை பாதிக்கப்படும் நிலையில் பொதுப்பணித்துறை கழிவுநீர் சேகரிப்பு கிணறு குழாய் அமைப்பதற்காக 1,51,00,000 ரூபாய் செலவில் பொதுப்பணித்துறை பாதாள வடிகால் அலுவலகத்தில் அமைக்க திட்டமிட்டு அப்பணியை இன்று வடிகால் பிரிவு அலுவலகம் சென்று அதிகாரிகளை சந்தித்து நடைபெற்று வரும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கண்ணடி ஆய்வு மேற்கொண்டார். பணிகள் 90 விழுக்காடு முடிந்த நிலையில் உள்ளது. விரைவில் மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என்று அதிகாரிகள் சட்டமன்ற உறுப்பினரிடம் உறுதியளித்தனர். தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் வேல்ராம்பேட்டில் மாவீரர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. புதுச்சேரி தமிழ் தேசிய பேரியக்கம் சார்பில் வேல்ராம்பேட்டில் நவம்பர் 27 மாவீரர்களுக்கு மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. இந்நிகழ்வில் பேசிய பலரும் இந்திய விடுதலைக்கு தமிழர்கள் போராடியதைப் போல வெள்ளைக்காரனிடமிருந்து இலங்கை விடுதலை பெற சிங்களர்களோடு சேர்ந்து தமிழர்களும் போராடினர். இலங்கையின் ஆட்சி அதிகார உரிமை பேரினவாதிகளான சிங்களர்களிடம் சென்றதும் தமிழின தமிழர்களின் உரிமை ஒவ்வொன்றாக பறிக்கப்பட்டது. அதையடுத்து நடந்த போராட்டத்தில் பிறந்ததுதான் விடுதலை புலிகள் இயக்கம். சிங்கள இராணுவத்துடன் நடந்த தமிழீழ தாயக விடுதலை போரில் பல்லாயிரம் பேர் உயிர் தியாகம் செய்தனர். அழியா புகழும் மாவீரர்கள் ஆனனர்.
மாவீரர்களின் ஈகத்தை போற்றுவதும் தமிழீழ விடுதலைக்கு துணை நிற்பதும் தமிழ்நாட்டு தமிழர்களின் கடமையாகும். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு உரிமையும் பறிபோய்க் கொண்டு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு தமிழர் தாயகம் காக்கவும் தமிழினத்தின் உரிமை காக்கவும் நம்மால் முடிந்த பணியை செய்யவும் இந்நாளில் தமிழர்கள் உறுதியேற்க வேண்டும் என கூறினார். தமிழ் தேசிய இயக்க பேரியக்க புதுச்சேரி செயலாளர் வேல்சாமி தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் வடக்கு கிளை செயலாளர் சத்தியமூர்த்தி, மகளிராயம் பிரியா, தெய்வ தமிழ் பேரவை புதுச்சேரி ஒருங்கிணைப்பாளர் ராஜாராம், அரங்கத்துறை நாம் தமிழர் தொழிற்சங்க செயலாளர் ரமேஷ், புதுச்சேரி தமிழ் படைப்பாளர் கழக செயலாளர், புதுவை தமிழ் நெஞ்சன், தமிழ் தேசிய உணர்வாளர் கார்த்திகேயன், பேரியக்கத்தினர் ராஜ்குமார், தரணிவேல், கிருட்டிணகுமார், மனோஜ்ராஜ், ஆதவன் உள்ளிட்டோர் பங்கேற்று மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி வீரவணக்கம் செலுத்தினர். பாவலர் புதுவை இளங்குயில் எழுதிய துளிரை தாங்கும் பெருமரங்கள் நூல் அறிமுக விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுவை வெங்கட நகரில் உள்ள தமிழ்ச்சங்கத்தில் பாவலர் புதுவை இளங்குயில் எழுதிய துளிரை தாங்கும் பெருமரங்கள் என்ற நூல் அறிமுக விழா நடைபெற்றது. விழாவிற்கு ஆசிரியர் பாரதி ராஜா நிகழ்ச்சியை நெறியாள்கை செய்ய சிவகலா வாணி, சிவசங்கரி ஆகியோர் தமிழ்தாய் வாழ்த்து பாடினர். தொடர்ந்து பணி நிறைவு பெற்ற தலைமை ஆசிரியர் சங்கர் வரவேற்புரையாற்ற புதுவை தமிழ் சங்க தலைவர் முத்து தலைமை உரையாற்றினார். தொடர்ந்து செந்தமிழ் செம்மல் சீனு வேணுகோபால் நூலை அறிமுகம் செய்து வைத்தார். தொடர்ந்து கலை பண்பாட்டுத்துறை இயக்குநர் கலிய பெருமாள், கலைமாமணி ஆறு செல்வன், வீர தமிழரசி, வேலு நாச்சியார் இலக்கிய சமூக இயக்கத்தின் நிறுவனர் NS கலைவரதன், நல்லாசிரியை முனைவர் பூங்குழலி பெருமாள் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். தொடர்ந்து நூலாசிரியர் பாவலர் புதுவை இளங்குயில் நோக்க உரை மற்றும் ஏற்புரையாற்றினர். விழாவில் நலத்திட்ட உதவிகளோடு தெய்வ திரு ஜீவ தட்சிணா லட்சுமி சுப்பு அறக்கட்டளை துவங்கப்பட்டது. இந்த அறக்கட்டளையை கல்யாணி சித்ராதேவி, கமலவாசகி, சிவகலைவாணி, சிவசங்கரி ஆகியோர் குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தனர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாவலர் புதுவை யுக பாரதி கலை முதியோர் இல்ல நிறுவனர் கலைவாணி கணேசன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு விழாவை சிறப்பித்தனர். புதுச்சேரி முதலியார்பேட்டையில் டெங்கு காய்ச்சலை கட்டுப்படுத்தும் விதமாக ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கத்தின் நிறுவன தலைவர், பாஜக பொறுப்பாளர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கி துவக்கி வைத்தார். புதுவையில் பரவி வரும் டெங்கு வைரஸ் காய்ச்சலால் தினசரி பாதிப்பு அதிகரித்து வருவதை கட்டுப்படுத்தும் விதத்திலும் உடலில் நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கும் விதமாகவும் இயற்கை மூலிகைகளால் ஆன கபசுர குடிநீரை ஸ்ரீ ஐயா மக்கள் நல இயக்கம் அதன் நிறுவன தலைவர், பாஜக பொறுப்பாளர், முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் சத்யராஜ் இன்று பொதுமக்களுக்கு வழங்கி துவக்கி வைத்தார். தொடர்ந்து 3 நாட்கள் புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை வரை 3 இடங்களான தென்னஞ்சாலை, புதுநகர், நாகம்மாள் நகர் இடையே உள்ள மார்க்கெட் அருகில் நயினார் மண்டபம், கடலூர் சாலை, முத்துமாரியம்மன் கோவில் அருகில் மகாத்மா காந்தி வீதி, சுதானா நகர், பார்த்தாய் அலுவலகம், சத்யராஜ் வீடு அருகில் வழங்கப்படும். குறிப்பிட்ட இடங்களில் கபசுர குடிநீரை பொதுமக்கள் பயன்படுத்தி எதிர்ப்பு சக்தி உருவாக்கி நோயிலிருந்து விடுவிக்க கேட்டுக்கொண்டனர். இந்நிகழ்ச்சிகள் மீனாட்சி சுந்தரம், முரளி விநாயகமூர்த்தி, துரைராஜ், சரவணன், மகளிரணி தலைவி வசந்தி மற்றும் உறுப்பினர்கள் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அடுத்த கோட்டக்குப்பத்தில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமையான மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள ஆனந்தீஸ்வரர் கோவிலில் நடைபெற்ற மகா சங்காபிஷேகம் மற்றும் நந்தீஸ்வரர் புதிய மண்டபத்தில் பிரதிஷ்டை விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. புதுச்சேரியை அடுத்த கோட்டக்குப்பம், கோட்டைமேடு பகுதியில் அமைந்துள்ள 1000 ஆண்டுகள் பழமை வாய்ந்த மேற்கு திசை நோக்கி அமைந்துள்ள ஆனந்தீஸ்வரர் கோவிலில் திருப்பணி பணிகள் முழுவீச்சில் சிறப்பாக நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் இக்கோவிலில் புதியதாக கட்டப்பட்டுள்ள நந்தி மண்டபத்தில் நந்தீஸ்வரரை பிரதிஷ்டை செய்யும் விழா நடைபெற்றது. சங்காபிஷேகம், கலச பூஜை, கலச நீர் அபிஷேகம் நடைபெற்ற மகாதீபார்த்தனை காண்பிக்கப்பட்டது. அதைத் தொடர்ந்து புதிய மண்டபத்தில் நந்தி பகவானை பிரதிஷ்டை செய்து பிரதோஷ வழிபாடு, சிவன் பார்வதி உற்சவர் உட்புறப்பாடும் வெகு விமர்சையாக நடைபெற்றது. மேலும் மேற்கு பார்த்த சிவாலயத்திற்கு செல்வது 100 சிவாலயங்களுக்கு சென்றதற்கு சமம் என்பதால் புதுவை அருகில் 1000 ஆண்டுகள் பழமையான மேற்கு நோக்கி அமைய பெற்ற ஒரே சிவாலயமான ஆனந்தீஸ்வரர் ஆலயம் என்பது ஒரு தனிச்சிறப்பாக பக்தர்களால் போற்றப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது. நந்தீஸ்வரர் புதிய மண்டபத்தில் பிரதிஷ்டை விழாவிற்கான ஏற்பாடுகளை ஆனந்தீஸ்வரர் கோவில் பரம்பரை அறங்காவலர் வடகன்யர் இந்திரஜித், ஆலய அர்ச்சகர் மூர்த்தி மற்றும் பக்தர்கள், ஊர் பொதுமக்கள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்.
புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.